பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்குமே உகந்த தினம்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தினம் பௌர்ணமி தினம். அதுலயும் நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறோம்னா, பௌர்ணமி தினத்தன்னைக்கு போனோம்னா அது ஒரு திருப்தியாவே நமக்கு இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி மலை சார்ந்த சிவபெருமான் திருத்தலங்களுக்கும் போய் நம்ம கிரிவலம் வர்றது ஒரு வழக்கமாவே வச்சிருப்போம். அதுலயும் குறிப்பா ஐப்பசி மாத பௌர்ணமி இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோடி லிங்கங்களை தரிசனம் செய்தா மறுபிறவியே கிடையாது அப்படிங்கிறத சிவபெருமானே சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு ஜென்மத்துல நம்மால கோடி லிங்கத்தை ஒரே சமயத்துல தரிசனம் செய்ய முடியுமா? அது ஒரு சாத்தியமில்லாத விஷயமாவே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நாம சிவபெருமான அன்னாபிஷேக கோலத்துல பார்க்கும்போது கோடி லிங்கங்களை பார்த்த ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம அருளும் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா சுவாமிக்கு அன்றைய தினத்துல செய்யப்படுற அன்னத்துல ஒவ்வொரு அரிசியிலையும் சிவபெருமான் இருப்பாரு. அப்படி அவர் அன்னாபிஷேக கோலத்துல பார்க்கும்போது கோடி லிங்க தரிசனத்தை பார்த்த ஒரு அருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அதனால நமக்கு மறுபிறவி அப்படிங்கிறதும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னாபிஷேகம் பார்க்கறதுனாலையும் சரி, அதே மாதிரி அந்த தினத்துல நம்ம அன்னதானம் செய்யறது இல்ல சுவாமிக்கு அன்னதானம் செய்யும் போது அதுக்கு தேவையான பொருட்களை சிவாலயங்கள்ல வாங்கி தரதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னத்வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷத்திலிருந்து விடுபட முடியும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வீணா சாப்பாடை வேணும்னு நம்ம வீண் பண்றோமோ, இல்லை வேண்டான வீண் பண்றோமோ, இல்லை நாம சாப்பாடை வச்சுட்டு இருப்போம், தேவையானவங்களுக்கு கொடுக்காம அதை நம்ம கொட்டிடுவோம். இந்த மாதிரி சில விஷயங்களால அன்னத்வேஷம் வர்றதுங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயமாவே ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகும்னா, கையில சாப்பாடு இருக்கும், ஆனா சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, இல்லை தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அன்ன தோஷத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னாலும் ஐப்பசி மாத பௌர்ணமியில சிவபெருமான நம்ம அன்னாபிஷேக கோலத்துல பார்த்தோம்னா அதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருடைய மனங்கள்லையுமே எழும்புவது உண்டு. கண்டிப்பாக செய்யலாம். அதாவது நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:42 மணிக்கு ஆரம்பிக்கிற பௌர்ணமியானது நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:28 வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கு. அதனால அன்னாபிஷேகம் செய்யணும் ஆசைப்படுறவங்க நவம்பர் 5ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலயோ இல்ல நல்ல நேரத்திலயோ சுவாமிக்கு பிடித்தமான பச்சரிசி சாதத்தை வெடிச்சு ஆற வச்சு அதுல கொஞ்சம் நெய் கலந்து சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்யலாம். இல்ல வீட்டுல சிவலிங்கம் இல்ல, சிவபெருமானுடைய படம் தான் இருக்கு அப்படின்னா வாழை இலை போட்டு சுவாமிக்கு அன்னத்தை பிரசாதமா நெய்வேத்தியமா வைங்க. சுவாமியை நினைச்சு ஓம் நம சிவாய, ஓம் லிங்கேஸ்வராய நமக, இந்த மாதிரி 108 தடவை சுவாமியை நினைச்சு பூஜை பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா சுவாமியுடைய ஆவுடை மேல இருக்கிறத நாம சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு லிங்கத்து மேல இருக்க பிரசாதத்தை வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது.